Hi friends, welcome to Niga's All-Rounder. இது class 5 knot practice. நம்ம ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளவு நல்லா போட்டாலும் நாட் கண்டிப்பாக போட தெரியணுங்க. இல்லைன்னா எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் நாட் இல்லைன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி போடுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். செயின் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். இது வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கலையே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பண்ணணும்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பிரியவும் செய்யாது. நம்ம கீழே வந்து முடிச்சு போடுறோம் இல்லையா, அது கழண்டாலும் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போடும்போது பிரியாது. இப்போ நான் ஒரு 4 செயின் போட்டேன். இப்போ நான் லாஸ்ட் செயினை வந்து நல்லா பெருசாக இழுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் மறுபடியும் எடுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை உள்ளே வர்ற மாதிரி நான் இழுத்துட்டு செகண்ட் லூப் வழியாக நான் ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சி இழுக்க போகிறேன். செகண்ட் லூப்பை பிடிச்சிட்டு செகண்ட் லூப் வழியாக நான் ஃபஸ்ட் லூப்பை நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ கீழே வந்து அந்த நூலை இழுக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனமாக பாருங்கள். நான் ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன், பட் கொஞ்சம் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் லூப்பை நல்லா பெருசாக இழுத்துக்கிட்டேன். அதை நான் என்னோடய மோதிர விரலில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஊசியை குத்தி நான் இன்னொரு லூப்பை வந்து நான் கீழேருந்து மேலே இழுத்துக்கிறேன். அந்த செகண்ட் லூப்பை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே வர்ற மாதிரி இழுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த செகண்ட் லூப்பு வழியாக மறுபடியும் ஊசியை விட்டு இந்த ஃபஸ்ட் லூப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த குக்கியில் வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ அதை ஊசியில் பிடிச்சோன்னே கீழே வந்து நம்ம நூலை இழுக்கணும். இழுத்தா நாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் வந்து 2 விதமாக நாட் இருக்குது. நான் 2யுமே சொல்லித்தர்றேன். இப்போ ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நல்லா பெருசாக இழுத்துட்டு அது வழியாக நான் செகண்ட் லூப்பை இழுக்கிறேன். இந்த செகண்ட் லூப் வழியாக மறுபடியும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணி கீழே நூலை இழுக்கிறேன். அவ்வளோதாங்க, நாட் வந்து விழுந்துடும். இப்போ நான் சொல்லித்தர போகிறது செகண்ட் மெத்தடு. இப்போ நான் ஒரு கடைசி லூப்பை வந்து நல்லா லாங்காக இழுத்துட்டு அப்படியே ஊசியை திருப்பிக்கிறேன். ஊசியை திருப்பி முதல்ல போட்டேன் இல்லையா, அந்த செயினை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு கீழே நான் த்ரெட்டை இழுக்கிறேன். நீங்கள் இது வந்து இந்த இந்த நாட் யூஸ் பண்ணும்போது செயின் வந்து குட்டியாக தான் நீங்கள் போட்டிருக்கணும். லாஸ்ட்டு லூப்பை நான் நீளமாக இழுத்துட்டு ஊசியை திருப்பிக்கிறேன். அந்த கடைசியாக போட்ட செயினை ஊசியில் மாட்டிக்கிட்டு கீழே நூலை இழுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த நாட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த 2ல் ஏதாவது ஒன்றையாவது ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு லூப்பை நல்லா பெருசாக இழுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே செகண்ட் லூப்பை எடுக்கிறோம். அதை ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டு அந்த செகண்ட் லூப் வழியாக மறுபடியும் ஃபஸ்ட் லூப்பை பிடிக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாஸில் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.